அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வாரத்தில் நிறைய செயல்களை நம்மளால் செய்யாமல் தடுக்கவும் முடியும். அதே போல் நம்ம உத்வேகம் கொடுக்கறது போலவும் நமக்கு நிறைய நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உள்ளத்தில் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். செல்வந்தர்களுடைய சந்திப்பால் சிக்கல்களில் இருந்து விடுபடுவீங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாரமாக அமையுது. ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். லட்சியங்களும் எண்ணங்களும் நிறைவேறும். மனம் விரும்பக்கூடிய அனைத்துமே சாதித்து காட்டுவீங்க. தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகி போகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். வாழ்க்கை துணை வழியில் வருமானம் திரண்ட சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தை ஆதாயம் உண்டு. ராசி நோக்கி சனி பகவான் நெருங்கி வர்றதால தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு தொழிலில் போட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் வரும்போது அதனால் நீங்கள் சஞ்சலப்படுவீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் உங்களுடைய வழியில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்துமே நன்மையாக நடக்கும். வேலையில் உள்ளவங்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். மன உளைச்சல் வேலை பளு மிகுதியாக இருக்கும். சிலர் பார்க்கக்கூடிய வேலையில் நிலவக்கூடிய அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். கணிசமான பணம் கையில் புரளும் அப்படின்னு சொல்லலாம். வைத்திய செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். முன்னோர் சொத்து பிரச்சனை நீதிமன்ற படி ஏற வைக்கும் அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு பங்காளிகளிடம் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. சிலருக்கு கூட்டு குடும்பம் அல்லது கூட்டு தொழில் பிரிவினை நடக்கும். தை அமாவாசை அன்னைக்கு அந்தணர்களுடைய தேவை அறிந்து உதவுவது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நன்மையான பலன்கள் தான் நிறைய சொல்லப்படுது. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சற்றே எச்சரிக்கையோடு இருந்தால் மட்டும் போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பண வரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் போகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை நீங்கள் இரவல் தருவது வாங்குவது இவையெல்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம். அதனால் நீங்கள் எதுக்குமே எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போகிறது சிறப்பு. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி போகும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதற்கென முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக மகிழ்ச்சி தரதா இருக்கும். கணவனிடம் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பெரிதாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம், எதுலேயும் போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். 1க்கு 2 முறை யோசித்து பேசுறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், பைரவர். நீங்கள் முருகப்பெருமானையும் பைரவரையும் இந்த நேரத்தில் வழிபட்டு வாங்க. நிச்சயமாக அவர்களுடைய அருளாசி இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அவர்களை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு மீன ராசிக்காரங்களை சொல்கிறாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டே இவர்களுடைய தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் இவர்கள் செயல்படுவாங்க. பிறருக்கு உதவுதல், தொண்டு செய்தல் ஆர்வம் இவர்களுக்கு இதில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இவர்களிடம் ஒழுக்க குணம், நல்ல நடத்தை இவை எல்லாமே அதிகமாக இருக்கும். எதிலுமே தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுறவங்க சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வாங்க. சரி, மீனராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில் இவை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறதால கல்வி, அரசியல், நிர்வாக மேன்மை, சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க. இவர்களுடைய படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. மீனராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவாங்க. மீனராசியை சேர்ந்தவங்க காதல் விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. உங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவாங்க. இவர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பிவிடுவதுதான். இதனால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மீனராசியினுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வும் துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நண்பர்களாகவும் குழந்தைகளுடைய விஷயத்தில் அன்பாகவும் செயல்படுவாங்க. மீனராசிக்காரர்களுக்கு மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு மற்றும் மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசி என்ன, அதோடு இது உண்மையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக, அதாவது மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு, மகரம் இந்த ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன ராசிக்காரர் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சரி, பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கக்கூடியதா மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும். மேலும் மீனராசிக்காரர்கள் பஞ்சபூத உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம், நீர் ராசியை சேர்ந்தது. மீனராசிக்கு அதிபதி என்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். மீனராசிக்கார ராசிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு உரிய கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லலாம். குரு திசை நடக்கிறவங்க இதை அணியலாம். மீனராசிக்கு உரிய அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான நிறமாக சொல்லப்படுது. அதனால் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு இவையெல்லாம் மேலும் மேலும் பயனுள்ளதாக இருக்குது. ஜோதிடத்தில் நாம் முக்கியமாக மீனராசிக்காரர் ரொம்பவே புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம். இவர்கள் பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க. ஆன்மீக செயல்பாடுகளில் அதிகமான ஆர்வம் பெறக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் என்றே சொல்லலாம். இப்படி மீனராசிக்காரர்களுக்கான பலன்கள் மிக சிறப்பாகவே சொல்லப்படுதுங்க. நீங்களும் மீனராசியை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பிட்டு மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் கடைசி ராசியான மீன ராசிக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இந்த ராசியை பற்றிலாம் என்ன தோன்றுகிறது, இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஒத்து போகிறது அப்படியே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.